ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 வந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பேக் டு பேக் நிறைய ட்விஸ்ட்டு, நிறைய சஸ்பென்ஸ்லாம் இருக்கிற மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு மூவி உங்களுக்கான மூவி தான். ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த ஃபீல் வரும். பிகாஸ் இந்த ஒரு மூவியில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஆக்சுவலாக ஒரு ரிவெஞ்ச் மூவி மாதிரி. ஓகேவா? இந்த மூவியோட ஃபுல் ஸ்டோரியை நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் பார்த்ததுக்கப்புறம் இந்த ஒரு மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க டெய்லி அப்டேட்டுக்கு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெத் ரவுலட் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி தான். நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கடத்திட்டு போய் ஒரு பெரிய ஐலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் லாக் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ ஒரு வில்லன் அவங்க கூட எல்லாருக்குமே ஒரு டாஸ்க்கு கொடுக்குறான். அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு பிளேஸ்லேருந்து நீங்கள் சேஃபாக போக முடியும் அப்படின்னு. அங்கே கூட எல்லா பீப்புளுமே அதுக்கு ஒத்துக்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்னு. இப்போ அவங்களோட ஃபஸ்ட்டு டாஸ்க்கு, செகண்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. இப்போ அவங்களுக்கான செகண்ட் டாஸ்கில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே பசில்ஸ் மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த பசில்ஸ்லையுமே அவங்க ஒன்று சேர்க்கணும். அப்படி ஒன்று சேர்க்கும்போது அதோட அவுட்புட்டு ஒரு ஃபோட்டோ கிடைக்கும். அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அங்கே கூட எல்லாருமே பெரிய பெரிய மிஸ்டேக்ஸ் தப்பு பண்ணியிருப்பாங்க. அந்த தப்பு பண்ணும்போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் தான் அது. அதை பார்த்ததுமே எல்லாருக்குமே ரியலைஸ் ஆகுது இது எல்லாமே பிளானட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளால் அஃபெக்ட் பண்ண யாரோ ஒருத்தன் தான் இதெல்லாம் பண்ணுறான், கண்டிப்பாக இது நமக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தேர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இதுதான் இவங்களுக்கான ஃபைனல் லெவல். இந்த ஃபைனல் டாஸ்க்லேயே அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு சேஃபாக போகலாம். ஸ்கொயர் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. அதோட ஒரு பக்கமாக போயிட்டு இன்னொரு பக்கமாக எக்ஸிட் பக்கமாக வெளியே வரணும். அந்த இடம் பார்த்திங்கன்னா டோட்டலாக செம கன்ஃபியூஷனாக இருக்கும். அதே டைம் அந்த வில்லனோட ஆட்கள் அந்த இடத்த சுற்றிட்டே இருப்பாங்க. அவங்க கையில் மாட்டினா அவங்க கண்டிப்பாக போட்டு தள்ளிடுவாங்க. யார்கிட்டையுமே மாட்டாமல் அந்த இடத்த விட்டு யார் ஃபஸ்ட்டு சேஃபாக வராங்களோ அவங்க தான் வின்னர்ஸ். டோட்டலாக இந்த கேமில் அங்கே கூட எல்லாருமே அவங்களோட லைஃப் முடிஞ்சிடும். ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் தப்பிச்சு அந்த போட் பக்கம் வந்துடுவாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சீக்ரெட் ரிவீல் ஆகும். இந்த கேம் ஷோ இங்கே நடந்த எல்லாத்துக்குமே பின்னாடியும் அந்த ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் இருக்கா அப்படின்னு. அவன் அந்த மாதிரி பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அவங்க ஃபாதரை பழி வாங்குறதுக்காக. சின்ன வயசில் அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கிட்ட நிறைய தப்பு நடந்திருக்காரு. இதை மனசில் வச்சுட்டு அந்த பொண்ணு அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து இந்த ஒரு பிளானை பண்ணியிருக்கா. ஸோ கிளைமேக்ஸில் அவங்க அப்பாவை பற்றினா போட்டு தள்ளிடுவா. இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க அம்மாவை ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க 3 பேரும் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அங்கே கூட எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க இந்த கேமில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கு டோட்டலாக ஒரு 3 லெவல் இருக்குது, 3 டாஸ்க்கு மாதிரி. அந்த 3 டாஸ்க்கையுமே யார் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அந்த ஒரு பர்சனால் மட்டும்தான் இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியும். அந்த 3 டாஸ்க்கையும் நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து பீச் சைடில் உங்களுக்காக ஒரு போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அந்த அந்த ஷிப் இல்லை போட்டில் ஏறி நீங்கள் உங்கள் இடத்துக்கு சேஃபாக போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வில்லன் அனௌன்ஸ் பண்ணுறான். இப்போ இவங்களோட ஃபஸ்ட்டு லெவல் என்ன அப்படின்னா அந்த இடத்துல டோட்டலாக ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களில் ஒரு பீப்புளை செலக்ட் பண்ணி அவரோட லைஃப்பை இவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லணும். அதுவும் அவரோட தனிப்பட்ட விருப்பம், யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இதான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. இந்த டாஸ்க்குக்கு ஒரு டைமர் கொடுத்துருக்காங்க. அந்த டைமர் முடிகிறதுக்குள்ளே இவங்க பார்த்திங்கன்னா அந்த குரூப் அவங்கக்கிட்டேருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணி எல்லாருமே பயங்கரமாக திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி அந்த டைம் முடிகிறதுக்குள்ளே அவங்க செலக்ட் பண்ணலை அப்படின்னா அவங்க எல்லாரையுமே அந்த வில்லன் பார்த்திங்கன்னா போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சுருக்கான். இப்போ எல்லாருமே பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க. திடீர்னு டைமர் முடிய போகுது. அப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. நம்மளில் யாருக்கு ரொம்ப ஓல்ட் ஏஜாக இருக்கோ அவங்கள நம்ம செலக்ட் பண்ணலாம், மற்றவங்க எல்லாம் அவங்க லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது மூலமாக உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த குரூப்பில் ஒருத்தர் மட்டும் ரொம்ப ஓல்டு பர்சனாக இருக்கார். எல்லாருமே சேர்ந்து அவரை செலக்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் அவருமே என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து அவரோட மனசை மாற்றி அவரை கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வைக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு பர்சனும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கன்னை எடுத்து அவரை ஷூட் பண்ணிக்கிறாரு. இப்போது அந்த வில்லன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த கேமை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு. நீங்கள் யாருமே வின்னர் இல்லை. பிகாஸ் அந்த ஒரு பர்சனை நீங்கள் எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த கேமோட ரூல்ஸ் படி யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்களோட தனிப்பட்ட விருப்பத்தால் தான் அவங்க அந்த சாக்ரிஃபைஸாக பண்ணணும் அப்படின்னு. திருப்பியும் அவங்க அந்த டைமரை ஆன் பண்ணி திருப்பியும் நாங்கள் உங்களுக்கு டைம் தரோம்.
அந்த டைம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் ஒருத்தரை செலக்ட் பண்ணலைன்னா உங்கள் எல்லாருமே நாங்கள் ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறாங்க. இதை கேட்டதுமே அந்த குரூப்பில் இருக்கட்டும் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு சான்ஸ் தான். இந்த சான்ஸையும் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேமோட ரூல்ஸ் படி அவங்க எல்லாருமே எலிமினேட் பண்ணிடுவாங்க. இப்போ திரும்பவும் பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஓல்டு பர்சனை செலக்ட் பண்ணுறாங்க. ஐ மீன் அந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்குது. அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஓல்டு பர்சன் அவரை செலக்ட் பண்ணதுமே அவரோட ஒய்ஃப் பார்த்திங்கன்னா என்னால் அதை பண்ண முடியாது, அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேணா என் ஹஸ்பண்டுக்கு பதிலாக என் உயிரை எடுத்துக்கோங்க, நான் என் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ஒரு ரூம் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த பார்டர் லைனில் போய் நிற்கிறாங்க. இந்த வாட்டி அந்த ஒரு வில்லன் பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணலை, யாரையுமே அட்டாக் பண்ணாமல் டேரெக்டாக அவங்க எல்லாரையுமே செகண்ட் டாஸ்க்குக்கு இன்வைட் பண்ணுறான். ஐ மீன் செகண்ட் லெவலுக்கு அலோவ் பண்ணுறான். அதை கேட்டதுமே எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெத் ரவுலட் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒரு மூவி பார்த்திங்கன்னா 2023 எண்டிங்கில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மூவியோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த படம் ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்கும். பிகாஸ் இதில் இந்த மூவியோட ஹைலைட்டே இந்த மூவியில் வரக்கூடிய கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஒரு ட்விஸ்ட்டு தான். யாராலையுமே அந்த ஒரு ட்விஸ்ட்டை கண்டிப்பாக கெஸ் பண்ண முடியாது. கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கடத்திட்டு வந்து ஒரு ஐலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பில்டிங்கில் எல்லாரையுமே ரோப் யூஸ் பண்ணி அவங்க ஹேண்டு கால் எல்லாமே கட்டி லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அந்த பர்சன்ஸில் ஒருத்தராக கான்சியஸ் மைண்டுக்கு வராங்க. ஸோ அவங்க எல்லாருமே மயக்கத்தை விட்டு எந்திரிக்கும் போது பயங்கர ஷாக். அவங்க யாருக்குமே தெரியல அவங்க எங்கே இருக்காங்க, அவங்கள யார் கடத்திட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தருக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ஒருத்தரும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களோட கை கால் கட்டுகள் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு நான் அந்த மாதிரி ஒர்க் பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரோ என்னை அட்டாக் பண்ணி இங்கே கடத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் யார் இதை பண்ணால் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு தெரியல. எல்லாருமே ஒரே கன்ஃபியூஷனில் இருக்காங்க. டோட்டலாக அந்த கேங்கில் ஒரு ஓல்டு மேன், அப்புறம் ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு 3 பர்சன்ஸ், அப்புறம் இன்னும் ஒரு 3 to 4 பீப்புள்ஸ் அந்த இடத்துல இருக்காங்க. இவங்க எல்லாருமே இப்போ ஒரு கேம் ஷோவில் இருக்காங்க. அவங்கள அங்கே கடத்திட்டு வந்ததுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சஸ்பென்ஸான விஷயம் என்னென்னா அவங்க இந்த பிளான் எல்லாமே அவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு பர்சனால தான். இந்த படத்தோட கிளைமேக்ஸில் இவங்க தான் அந்த மூவியோட வில்லனா அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். இப்போ இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ரூமில் ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது, ரேடியோ மாதிரி. அதில் ஒரு வாய்ஸ் கேட்குது. அது யாரோட வாய்ஸ் அப்படின்னா இந்த மூவியோட வில்லனோட வாய்ஸ் தான். இப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே ஒரு கேம் ஷோவில் இருக்கீங்க. இங்கேருந்து நீங்கள் சேஃபாக வெளியே போகணும் அப்படின்னா இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணி இதில் நீங்கள் வின் பண்ணணும். அப்படி இந்த கேம் ஷோவில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த ஒரு இடத்த விட்டு வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பர்சன் அனௌன்ஸ் பண்ணுறான். அதை கேட்டதுமே அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பயங்கர கோவம் வருது. உடனே எல்லாருமே எந்திரிச்சு அதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய டோர்ஸ் எல்லாம் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் டோர் வழியாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அந்த டோரை எல்லாம் பிரேக் பண்ண ட்ரை பண்ணவங்கள பயங்கரமாக போட்டு அட்டாக் பண்ணுறாங்க. உடனே மற்ற பீப்புள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் இந்த மேட்ச்சில் இந்த கேமில் பார்ட்டிசிபேட்